ரிஷபராசி இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ரிஷபராசி என்பர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஓடுறதுக்கு முன்னாடி அந்த பாதை சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களை மெதுவாக நகரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா, இவங்க மெதுவாக நகர்ந்தாலும் யானை மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவாங்க. இவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நகர ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை எக்காரணத்து கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே இதுதான் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு முறைக்கு பல முறை ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுவாங்க. பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா மற்றவங்களாம் பதறுவாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு பதறுவாங்க. ஆனால் ரிஷபராசி என்பர்கள் மட்டும் சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமலா போயிடுது அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவரே இதுதான் அப்படின்னே சொல்லலாம். காமெடியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கூகுள் மேப்பில் கூட அதற்கான சொல்யூஷன் மாற்றுறதுக்கான சொல்யூஷன் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிவாதம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த பிடிவாதம் இவங்களை மிகப்பெரிய பலசாலியாக மாற்றும். அந்த பிடிவாதம் எந்த அளவுக்கு இவங்க பிடிக்கிறாங்களோ அதுவே இவங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மனசு ரொம்ப ஆழமானது, அழகானதும் கூட. ஏன்னா சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி இல்லையா, அதனால ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாகவும் கரடுமுரடாகவும் தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு அன்பு நிறைந்தவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பார்த்துக்கிட்டு அமைதியாகலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாவது போய் உதவி செஞ்சுருவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நான் எதுவும் பண்ணனாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களுக்கு முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும் போது மட்டும் கொஞ்சம் தாமதமாகவும் லேட்டாகவும் இவங்களுக்கு வரும். இதில் ஒரே பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஒரு மிகப்பெரிய மரத்தை வளர்க்கும் போது நேரம் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யும். ஒரு புல்லை வளர்க்குறதுக்கும் ஒரு ஆலமரத்தை வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. நீங்கள் புல்லு மாதிரி இருக்கணுமா ஆலமரம் மாதிரி இருக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி என்பர்களை பற்றி நம்ம இன்னுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, ஆனி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சகாயஸ்தானத்தில் வந்து செஞ்சிருக்கிறார். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில உதவிகள் கட்டாயம் இந்த ஆனி மாதத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அந்த உதவியை நீங்கள் கரெக்டாக ஏற்றுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதன் மூலிமா பொருளாதாரத்தில் ஒரு பற்றாக்குறையை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா கடந்த ஓராண்டுகளாக, அந்த பற்றாக்குறை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புது முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்ற மாதத்தில் ஒரு சில இடையூறுகள், சின்ன சின்ன தடைகள், எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தாமதம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ஆனி மாத தொடக்கத்தில் இருந்தே படிப்படியாக நீங்கள் உயர ஆரம்பிக்க போகிறீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஓராண்டுகளாகவே சம்பள உயர்வுக்காக போராடி இருந்திருப்பீங்க. அதில் சின்ன தடை பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் சம்பள உயர்வு கிடைக்கும்.
வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ஆனி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பின் விளைவுகளை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த பின் விளைவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எதுவுமே ஏற்படாது. அதே நேரத்தில் சில வழிகள் கிடைக்கும். இதுதான் நமக்கு பிரச்சனையாக முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகள்லாம் பின்பற்றிட்டு வந்தீங்க இல்லையா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள், இந்த நீண்ட நாளாக இந்த பிரச்சனைக்காக பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த நீண்ட நாள் பிரச்சனை பின் விளைவுகளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். இங்கே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சுபகாரியம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்ல. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள். அந்த உறுதியாவது வாக்குறுதியாவது இந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் விரயங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. இதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சுபகாரியத்திற்காக கொஞ்சம் செலவு செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பொருள்கள், ஆடம்பர பொருள்கள் வாங்கி அதனால் கொஞ்சம் செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். பண தேவை உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். நீங்கள் கேட்ட இடத்துல உடனே பணம் கிடைக்கும். அதனால் காரியத்தில் ஏதாவது தடை வருமா, பிரச்சனை வருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு தொழிலே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட பணம் இல்லாமல் அது ஏதாவது நிற்குமா, அல்லது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அதற்கு ஏதாவது பணம் இல்லாமல் நின்றுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பணம் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் விரைய செலவு செய்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர பொருள் வாங்கணுங்கிற ஒரு ஆசை, நவ நாகரிகமான பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும். அதனால் ஒரு வீண் விரயம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் சிலர்லாம் திடீர்னு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு சில தொழிலெலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதில் மூலதனம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அதில் விற்காமல் ரொம்ப நாள் அது இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த வாங்கி ஏற்கனவே போட்டிருந்த அந்த பொருளெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ சொத்தில் ஒரு சில வில்லங்கங்களையும் ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் போவீங்க, அல்லது வெளியில் எங்கேயாவது நீங்களே பிளான் போட்டு ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு தென்படும். சென்று வரத்துக்கான யோகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச அந்த ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்களும் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. இந்த ரிஷபராசிக்கு கடகராசியில் செஞ்சுட்டு வரக்கூடிய சுக்கிரன் ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். நம்மளுடைய ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்கு ரொம்ப யோகம்தான். பெற்றோர் வழியில் எந்த ஒரு உறவு பிரிந்து போணுச்சோ அந்த உறவு மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இடம், வீடு, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க. உறவினர்கள் மதிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உறவுகள் உங்ககிட்ட ஒரு சில இன்னல்கள் அல்லது ஒரு சில சண்டைகள் போட்டுக்கிட்டு விலகி சென்று இருப்பாங்க. அந்த விலகி சென்ற உறவு மீண்டும் உங்ககிட்ட நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்து வேறுபாடெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக விருப்போய்வு ஊதியம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது விருப்போய்வு ஊதியம் பெற்றுட்டு நம்ம சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த மாதிரி ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். ஏன் நம்ம போய் அடுத்தவங்ககிட்டயே உழைச்சிட்டு இருக்கோம், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். அப்படி தொடங்குனீங்கனாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை
ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அருகில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. மாதம் 31 மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் பெறதுனால நம்மளுடைய ரிஷப ராசிக்கு இது ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோடு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடியவர், லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். சனி பகவான் லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் வக்கரகமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான கிரகம் தான். இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அந்த குருவோடைய பார்வை சனியின் மீது பதிகிறதுனால கடுமையாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு 1, 5, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரகம் பெறுவது அந்த இடம் புனிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு யோகமான கிரக அமைப்பு இந்த சனி பகவான். அதனால் அவருடைய பார்வை அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். திட்டமிட்டு செயல்படுங்க, பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்களா அவங்களுடைய கல்யாணம்லாம் கைகூடி வரத்துக்கான யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு மங்கள யோசையோ அல்லது ஒரு வாக்குறுதியோ நீங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த வாக்குறுதியை வருங்காலத்தில் நிறைவேற்றுறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வோ, ஊதிய உயர்வோ, பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும். மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் ஆசிரியருடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த ஆனி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுக்கிடுவாங்க. அதே மாதிரி அன்னை மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் போய் ஒரு தாமரை மலர்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.